அஸ்ஸலாமு அலைக்கும். நான் நம்ம ஊருடைய பேரூராட்சி மன்ற தலைவர் பதவிக்கு போட்டியிடுகிறேன். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வின் நாட்டப்படி அந்த தேர்தல் வெற்றி பெற்றால் அதை உண்மையாக அதை ஒரு பதவி என்று கருதாமல் மக்களால் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அமானிதமாக அது பொறுப்பு என்று ஏற்றுக்கொள்வேன், பொறுப்பாக கருதுவேன். நம்முடைய மக்கள் எந்த நோக்கத்தில் எதை நம்பிக்கையாக வைத்து நமக்கு வாக்களிக்கின்றார்களோ அந்த நம்பிக்கைக்கு எந்த விதத்திலும் சீர்குலை இல்லாமல் அவர்கள் எதிர்பார்த்த அந்த நோக்கத்தை நிச்சயமாக நான் செயல்படுத்துவேன் அல்லாஹ்வின் நாட்டப்படி. மேலும் நமது ஊரில் கடந்த 40 ஆண்டு காலமாக எந்த விதமான வளர்ச்சியும் இல்லை என்று சொல்ல கேள்விப்படுகின்றோம். நாம் எங்கெல்லாம் வாக்கு சேகரிக்க சொல்கின்றோமோ அங்கெல்லாம் மக்களுடைய ஆதங்கம் வெளிப்படுகின்றது. நம்ம ஊருடைய வளர்ச்சி மிகவும் பின்தங்கிய நிலையில் இருக்கின்றது. நிறைய சொல்லலாம். எடுத்துக்காட்டிற்காக ஒவ்வொரு ஊருக்கும் எது அழகு என்று சொன்னால் அது நிச்சயமாக பேருந்து நிலையம், முகப்பு தோற்றம். ஆனால் நமது ஊருக்கு அந்த பேருந்து நிலையம் சுமார் 15 ஆண்டுகளுக்கு முன் பேருந்து நிலையமும் வணிக வளாகமும் கட்டுவதற்கு சுமார் 75 லட்சம் ரூபாய் நமது ஊருக்கு வந்து, ஆனால் இந்த அளவிலும் கூட அது கட்டப்பட முடியவில்லை. காரணம் என்னவென்று சொன்னால் அதனுடைய உள்நோக்கம் என்னவென்று புரியவில்லை. அதோடு இது போன்ற நிறைய தேவைகள் நமது ஊருக்கு இருந்து கொண்டிருக்கின்றது. நிறைய சொல்லலாம். நிச்சயமாக நாம் அல்லாஹ்வுடைய நாட்டப்படி நீங்கள் எல்லாம் என்னை தேர்ந்தெடுத்தால் உங்களுடைய நோக்கம் எதற்காக நீங்கள் எனக்கு வாக்களித்தீர்களோ அந்த வாக்கிற்கு கொஞ்சம் கூட பாதகம் இல்லாமல் நிச்சயமாக நான் செயல்படுவேன். பொதுவாக என்னை பற்றி விமர்சனம் செய்வார்கள். எல்லா விதத்திலும் தகுதி உண்டு, ஆனால் மிக அமைதியானவர் என்று சொல்வார்கள். ஆனால் என்னை பற்றி நான் சொல்லுகின்ற பொழுது எந்த நேரத்தில் விவேகமாக செயல்பட வேண்டுமோ அந்த நேரத்தில் அதை பயன்படுத்த முடியும். எல்லா நேரத்திலும் அதை பயன்படுத்தினால் அது உண்மையான விவேகமாகாது. அந்தந்த நேரம் வருகின்ற பொழுது நிச்சயமாக நாம் அந்த விவேகத்தை உண்மையான விவேகமாக நாம் பயன்படுத்தலாம். மேலும் என்னை பற்றி சில அவதூறுகள் வந்தது. எனக்கு பக்கத்தில் இருந்து கொண்டிருந்த நம்முடைய மரியாதைக்குரிய ஜனாப் கே ஹாஜா நுதீன் காக்கா அவர்களை பற்றி சொன்னார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால் எம்எம்எஸ் குடும்பத்தினர்களால் நம்முடைய கே ஹாஜா நுதீன் காக்கா அவர்களால் நான் நிறுத்தப்பட்டுள்ளேன் என்றும் என்னை அவர்களுக்கு பகைக்காயாக அவர்கள் பயன்படுத்தினார்கள் என்றும் இதை கொண்டு எம்எம்எஸ் அவர்களுக்கு அதிகமான வாக்குகள் கிடைக்கும் என்று இல்லாத கட்டுக்கதைகளை கற்பனைகளை அவர்கள் ஊர் முழுக்க பரப்பிவிட்டிருக்கிறார்கள். நிச்சயமாக அது சம்பந்தமாக நாங்கள் எதிர்ப்பு நோட்டீஸ் விநியோகம் செய்யப்பட்டு இணையதளத்திலும் பிரசுரிக்கப்பட்டது. எல்லாவற்றையும் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கின்றான். எல்லாருடைய நோக்கத்தையும் அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கின்றான். இது முற்றிலும் தவறு, உண்மையாக தவறு. அல்லாஹ்வின் மீது சாட்சியாக கூறினேன், உண்மைக்கு புறமான விஷயம். இன்ஷா அல்லாஹ் இன்னும் 2 தினங்களில் அதே மேலத்தருவில் வந்து நம்முடைய மரியாதைக்குரிய கே ஹாஜா காக்கா அவர்கள் ஒவ்வொரு வீடாக சென்று வாக்கு சேகரிப்பதற்காக ஆயத்தமாகிவிட்டார்கள். இரண்டாவதாக இன்னொரு வதந்தி என்னவென்று சொன்னால், நான் 15 ஆண்டுகளுக்கு முன் நமது புதுமணித்தேர் வார்டு உறுப்பினராக இருந்த பொழுது நான் எந்த பணியும் சரியாக செய்யவில்லை என்றும் 1.5 ஆண்டு காலத்தில் அதை ராஜினாமா செய்துவிட்டு சென்று விட்டேன் என்றும் வதந்தியை பரப்பினார்கள். அதுவும் முற்றிலும் தவறு. ஏனென்று சொன்னால் நான் அந்த நேரத்தில் நம்முடைய நகராம்பட்டினம் பேரூராட்சி துணைத் தலைவர் பதவிக்கு போட்டியிட்ட பொழுது அதனுடைய எதிரொலியாகத்தான் நமது வார்டுக்கு எந்த விதமான பணிகளும் சரியாக செய்யப்படவில்லை, புறக்கணிக்கப்பட்டிருந்தது. இது சம்பந்தமாக நான் பல கோரிக்கைகள் விடுத்தும் அது நிறைவேற்றப்படவில்லை. இருப்பினும் நான் என்னுடைய சொந்த செலவில் ஒரு சிறிய பாலம் கட்டி அது சம்பந்தப்பட்ட செலவினங்கள் சம்பந்தப்பட்ட அனைத்து பில்லுகளையும் அப்பொழுதைய மாவட்ட ஆட்சித்தலைவர், உள்ளாட்சி மன்ற மந்திரி மற்றும்
பேராட்சியத்துறை இயக்குனர் இவர்களுக்கெல்லாம் அதை வைத்து ஒரு புகார் மனுவாக செய்து அதற்கு பிறகு பேராட்சி மன்றத்திற்கு அவரிடமிருந்து ஒரு கண்டன கடிதம் வந்தது. அதன் பிறகு தொடர்ந்து ஒரு சுமூகமான உறவு ஏற்படாத காரணத்தினால் அதை தொடர்ந்து என்னால் செய்ய முடியவில்லை. எனக்கு சரியான ஒத்துழைப்பு அங்கே கிடைக்கவில்லை. நான் அந்த விரக்தியில் அந்த பொறுப்பிலிருந்து ராஜினாமா செய்கிறேன் என்று சொன்னேனே தவிர உண்மையாகவே நான் ராஜினாமா செய்யவில்லை. 5 ஆண்டு காலம் பணியிலிருந்து தான் சென்றேன். ஆகவே இது போன்ற வதந்திகளுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க விதமாக இந்த நேரத்தில் இந்த இணையதளத்தில் பேசுவதற்கு வாய்ப்புகள் கிடைத்திருக்கின்றது. எல்லாவற்றிற்கும் மேலாக அல்லாவுக்கு நான் நன்றி செலுத்த கடைப்பட்டிருக்கின்றேன். எனக்கு ஒதுக்கப்பட்டுள்ள சின்னம் பேருந்து, அதாவது பஸ். நிச்சயமாக நான் ஒரு சுயேட்சை வேட்பாளராக களமிறக்கப்பட்டேன். ஒரு கட்சியின் சார்பாக நான் நிறுத்தப்பட்டுவிட்டால் எந்த ஒரு கட்சி சம்பந்தப்பட்ட எந்த நண்பர்களையும் பார்த்து வாக்கு சேகரிக்க முடியாது. என்னுடைய உண்மையான நோக்கம் இந்த ஊருக்கு உண்மையாகவே நல்லது செய்ய வேண்டும். எனக்கு நிறைய பணி சுமைகள் இருந்தாலும் நிச்சயமாக அவையெல்லாம் நிவர்த்தி செய்வதற்கு என்னுடைய அலுவலக பணியாளர்கள் நாளை நிறைவேறுகின்றார்கள். நிச்சயமாக உங்களுடைய கருத்திற்கு, உங்களுடைய எண்ணத்திற்கு, உங்களுடைய நம்பிக்கையாக நிச்சயமாக நான் செயல்படுவேன் என்று நான் இங்கே உறுதியளிக்கிறேன். ஆகவே தயவுசெய்து நீங்களாம் உங்களுடைய வாக்குகளை எனக்கு பேருந்து, அதாவது பஸ் சின்னத்திற்கு வாக்களித்து அதிகமான முறையில் வெற்றி பெற செய்தால் எல்லாம் நல்லாவும் நன்றி செலுத்தி, உங்களுக்கு நன்றி செலுத்தி, இந்த 5 ஆண்டுகளில் நிச்சயமாக எந்த விதமான ஒரு முறைகேடுக்கும் லஞ்ச ஆவணத்திற்கும் துணை போகாமல் அதை உறுதியோடு காப்பேன் என்று உறுதி சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். அன்புள்ளம் கொண்ட அரிரை நகர வாக்காளர் பெருமக்களே, பாசத்திற்குரிய பெரியவர்களே, தாய்மார்களே, அதிராம்பட்டினம் பேரூராட்சி மன்ற தேர்தலில் தலைவர் பதவிக்கு போட்டியிடுகின்ற உங்கள் வீட்டு பிள்ளை, கடமை தவறாத கண்ணியவாளர், கரைவடியா கரங்களுக்கு சொந்தக்காரர், சத்திய வழியில் உத்தமராய் திகழும் விடிவெள்ளி, நம்பிக்கை நட்சத்திரம், உங்கள் வீட்டு பிள்ளை ஹாஜி அப்துல் முனாஃப் வழக்கறிஞர் அவர்களுக்கு உங்களுடைய பொன்னான வாக்குகளை கடமை தவறாத சின்னம் பஸ் பேருந்து சின்னத்திலே முத்திரையிட்டு பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றியடைய செய்ய வேண்டுமாய் உங்களை எல்லாம் பணிவோடும் பாசத்தோடும் வேண்டி விரும்பி கேட்டுக் கொள்கிறோம். அந்த நீதி தவறாதவருக்கு கிடைத்த சின்னம் கடமை உணர்வோடு காலமெல்லாம் செயலாற்றக்கூடிய சின்னம் பஸ் பேருந்து. சொல்லுக்கும் செயலுக்கும் பொருத்தமாய் கிடைத்த சின்னம் பஸ் பேருந்து.